Hello students, நம்ம இப்போ வந்து மேட்ரிக்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட்டான சம் நம்ம பார்க்க போறோம். இது வந்து எக்ஸாம்பிள் 3.73 ல உங்களுக்கு வந்து இந்த சம் கொடுத்திருக்காங்க. இந்த क्वेश्चन இதுதான். இது ரொம்ப ஈஸி. அதாவது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா நீங்க கண்டிப்பா இந்த சம் சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து A ஓட வேல்யூ அதாவது A மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. B மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ A B உடைய டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்போஸ்னா என்னது? ரோ வந்து காலமா மாறும், காலம் வந்து ரோவா மாறும். அத நான் எப்படி நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. equal to B transpose into A transpose. அத நம்ம வந்து ப்ரூவ் பண்ணனும். நம்ம வந்து சொல்லிருக்காங்க. சரிங்களா? இந்த மேட்ரிக்ஸ்ல உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் 3.73 பாத்துங்க, உங்க புக்ல பாத்துங்க. இப்போ வந்து ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து A ஓட வேல்யூ. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா AB டிரான்ஸ்போஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்வோம்? AB கண்டுபிடிப்போம். ஏனா AB the whole transpose கேட்டிருக்காங்க. சோ அதனால ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? AB கண்டுபிடிக்கணும். சோ இப்போ வந்து நம்ம AB இப்போ என்ன செய்வீங்க? மல்டிப்ளிகேஷன்ல வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும்னா நீங்க வந்து ஒரு பென்சில் நீங்க உங்க क्वेश्चन பேப்பர்ல ஒரு பென்சில்ல வந்து எடுத்துக்கோங்க. அதுல எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் பண்றதுக்கு ஏனா வந்து உங்களுக்கு எந்த ரோ எந்த காலம் மல்டிப்ளை பண்ணனும் அப்படினு சொல்லி கன்ஃபியூஷனா இருக்கும். அதனால நீங்க என்ன செய்யணும்னா ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ வந்து மல்டிப்ளிகேஷன் என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட் ரோ இன்டு ஃபர்ஸ்ட் காலம். இப்படி வந்து பென்சிலை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க வந்து நீங்க உங்களுடைய சம் ஆரம்பிங்க. ஏனா அப்பதான் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கும். பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோ 1 into 2 என்னது? 2. அதே மாதிரி 2 into -1 வந்து என்னது? -2. அதே மாதிரி 1 into 0 0 plus 0. இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலத்தோட வேல்யூ. இது வந்து என்ன செய்வோம்னா நம்ம மேட்ரிக்ஸ் ஓட நோட்டேஷன் என்ன செய்வோம்? A11 அப்படி சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் காலம் அதே மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. உங்க பென்சில் எடுத்து ஒரு இரண்டாவது லைன் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். அப்போ என்ன செய்யணும்? முதல்ல வந்து நீங்க என்ன செய்யணும்னா இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றதுக்கு முன்னாடி A உடைய ஆர்டர் என்ன, B உடைய ஆர்டர் என்ன அப்படி சொல்லி நீங்க வந்து சைடுல போடுங்க. உங்க क्वेश्चन பேப்பர்லயோ சரி, உங்க ஆன்சர் ஷீட்லயோ சரி. क्वेश्चन பேப்பர்ல தான் நீங்க போட முடியும். அதனால क्वेश्चन பேப்பர்லயே போடுங்க. இது வந்து இதோட ஆர்டர் என்ன? 2 ரோ 3 காலம் 2 cross 3. அதே மாதிரி இதோட ஆர்டர் என்ன? 3 ரோ 2 காலம் 3 cross 2. அப்போ மல்டிப்ளிகேஷன் உடைய ரூல்ஸ் ஃபாலோ ஆகுதா? என்ன ரூல்ஸ்? இதோடைய காலம் அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் உடைய காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸ் உடைய ரோவும் ஈக்குவலா இருக்கணும். அப்பதான் வந்து நம்மளால மல்டிப்ளை பண்ண முடியும். அப்போ இது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. சோ அதனால நம்ம என்ன செய்வோம்? மல்டிப்ளை பண்ண ஆரம்பிப்போம். மல்டிப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலா நான் அந்த ஸ்டெப் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். நான் மறந்துட்டேன், சாரி. இப்போ வந்து நெக்ஸ்ட் அதாவது ஃபர்ஸ்ட் ரோ இன்டு ஃபர்ஸ்ட் காலம் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ இன்டு செகண்ட் காலம். இப்போ என்ன செய்வோம்? 1 into -1 -1 2 into 4 4 2s are 8. ஏனா +2 +4. அதனால நீங்க பார்த்து பண்ணனும். ஏனா வந்து மைனஸ் நீங்க விட்டுற கூடாது. சரி, நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து மைனஸ் விட்டுறீங்க. அதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆன்சர் தப்பாகுது. சோ அதனால நீங்க கவனமா போடணும். அதே மாதிரி இப்போ 1 into 2 +1 into +2 ஓ +2. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன ஆகும்னா ஃபைனல் ரிசல்ட் மேட்ரிக்ஸ் எப்படி வரும்? அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் உடைய என்னது இது வந்து காலம், இது வந்து ரோ, இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி ரிசல்ட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னா இந்த நம்ம விடுபட்ட வேல்யூ பாத்தீங்களா? அதுதான் வந்து ரிசல்ட் மேட்ரிக்ஸ். சோ அது வந்து 2 cross 2 ல நமக்கு கிடைக்கும். சோ அதனால நம்ம வந்து 2 cross 2 ல எப்படி இருக்கும்? ரெண்டு ரோ ரெண்டு காலம். இப்போ வந்து நமக்கு ரெண்டு காலம் வந்துருச்சு. நம்ம வந்து இன்னும் ஒரு ரோவும் இன்னும் ஒரு காலம் வந்துச்சுனா உங்களுக்கு 2 cross 2 ரிசல்ட் மேட்ரிக்ஸ் வந்துரும். சோ அதனால நம்ம என்ன செய்வோம்? நெக்ஸ்ட் செகண்ட் ரோ அதனால ஒரு கோட் போடுவோங்க. செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இப்படி கோட் போடுவோங்க. அப்போ செகண்ட் ரோல என்ன இருக்கு? 2 + 2 into +2 4
அதே மாதிரி -1 into -1 என்ன ஆகும் +1. அப்போ 1 into 0 அது +1 into 0 0க்கு பிளஸ் ஆ மைனஸ் சொல்ல தேவையில்ல. சோ அதனால +1 into 0 0. அதே மாதிரி செகண்ட் ரோ into செகண்ட் காலம் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரோ செகண்ட் காலம். அப்போ நம்ம பண்ண போறோம். இப்போ செகண்ட் ரோ என்ன இருக்கு 2 into -1 அப்போ -2. நிறைய பேர் என்ன செய்றீங்க 2 into 1 ன்னு போடுறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு +2 ல வந்து முடியும் ஆன்சர் தப்பாயிடும். அதனால எப்பவுமே வந்து மைனஸ வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து பார்த்து நீங்க போடணும். அப்போ நெக்ஸ்ட் வந்து -1 into 4 அப்போ வந்து பிளஸ் -1 into 4 வந்து -4. அதே மாதிரி 1 into 2 +2. இப்போ வந்து இது 2 cross 2 மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம வந்து சிம்ப்ளிஃபை பண்ணுவோமா? இப்போ AB வந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ண போறோம். 2 - 2 கேன்சல் ஆயிடும். இது 0 0. அப்போ 8 9 10 10 - 1 9. அதே மாதிரி 4 5 5. இங்க வந்து என்ன செய்யலாம் -2 -4 -6 -6 + 2 2 - 6 -4. இது வந்து AB உடைய வேல்யூ. இப்போ நமக்கு என்ன வேணும் AB டிரான்ஸ்போஸ் வேணும். சோ அதனால AB டிரான்ஸ்போஸ்னா உங்களுக்கு இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லயே சொல்லிருப்பேன் ரோ காலம் ஆயிடும் காலம் ரோவா மாறிடும். சோ அதனால நம்ம என்ன செய்வோம் இப்போ 0 9 ன்றது வந்து ரோவா இருக்கு ஃபர்ஸ்ட் ரோ பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ரோ இது செகண்ட் ரோ. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து நம்ம காலமா மாத்த போறோம். அப்போ 0 9 இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ காலமா மாறிடுச்சு. அதே மாதிரி செகண்ட் ரோவையும் நம்ம வந்து காலமா மாத்த போறோம். அப்போ 5 - 4 இதுதான் வந்து AB டிரான்ஸ்போஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? இப்போ B டிரான்ஸ்போஸ் இத வந்து நம்ம வந்து ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சுக்குவோம். ஏனா நம்ம ஈக்குவேஷனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஈக்குவேஷனுடைய ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்குமா இல்லையா? சோ அதனால B டிரான்ஸ்போஸ் into A டிரான்ஸ்போஸ். ஃபர்ஸ்ட் வந்து B டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்குமா? அப்போ B டிரான்ஸ்போஸ் நான் சொன்ன மாதிரி B டிரான்ஸ்போஸ் என்ன ஆகும்னா அங்க என்ன இருக்கு 2 - 1 -1 4 0 2. இது வந்து நான் வந்து ரோ வைஸா சொல்லிருக்கேன். இப்போ நான் ரோவா காலமா மாத்த போறேன் காலமா ரோவா மாத்த போறேன். சோ அதனால நம்ம ரோவா காலமா மாத்த எப்படி பாப்போம். இப்போ வந்து 2 - 1 இருக்கு 2 - 1 ஃபர்ஸ்ட் ரோ வந்து காலமா மாத்தினேன். அதே மாதிரி -1 4 -1 4. அதே மாதிரி 0 2 ல 0 2. இது வந்து B டிரான்ஸ்போஸ். இது எந்த ஆர்டர்ல இருக்கு? இது வந்து 3 cross 2 மேட்ரிக்ஸ்ல இருக்கு. இப்போ டிரான்ஸ்போஸ் ஆயிடுச்சுனா அப்படியே மாத்தி வரும் 2 cross 3. சோ அதனால தான் 2 cross 3. B டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து நமக்கு A டிரான்ஸ்போஸ் வேணும். சோ இப்போ A டிரான்ஸ்போஸ் என்னது? அதே மாதிரி ரோவை காலமா மாத்துங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் ரோ 1 2 1 இருக்கு. சோ 1 2 1 ஃபர்ஸ்ட் ரோ காலமா மாத்திட்டேன். அதே மாதிரி செகண்ட் ரோ 2 - 1 1. அப்போ இது வந்து 2 cross 3 மேட்ரிக்ஸா இருக்கு. டிரான்ஸ்போஸ் ஆச்சுனா 3 cross 2 3 cross 2. அப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க B டிரான்ஸ்போஸ் into A டிரான்ஸ்போஸ் கேட்டிருக்காங்க. சோ அப்போ B டிரான்ஸ்போஸ் into A டிரான்ஸ்போஸ்னா நமக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் லா என்ன இருக்கா சாட்டிஸ்ஃபை ஆகுதா பார்க்கணுமா இல்லையா? சோ அதனால இந்த 3 அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் உடைய காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸ் உடைய ரோவும் ஈக்குவலா இருக்கணும். இதான் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்றதுக்குரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த இது சாட்டிஸ்ஃபை ஆனாதான் நீங்க எந்த மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். சோ அதனால இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அப்போ நமக்கு ரிசல்ட் மேட்ரிக்ஸ் என்ன வரும்? விடுபட்டது. சோ 2 cross 2 வந்து நமக்கு ரிசல்ட் மேட்ரிக்ஸ் வரும். சோ அப்போ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே வந்து நீங்க ரோ இப்போ வந்து B டிரான்ஸ்போஸ் into A டிரான்ஸ்போஸ் பண்றோம். B டிரான்ஸ்போஸ் into A டிரான்ஸ்போஸ். அப்ப என்ன செய்றோம்? நம்ம ஒரு பென்சில் எடுத்து மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நான் இப்போதைக்கு நான் கலர் சாக்லேட் வச்சிருக்கேன். நீங்க உங்க क्वेश्चन பேப்பர்லயோ நீங்க வந்து பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ into ஃபர்ஸ்ட் காலம். அப்போ
2 into 1 is equal to 2. அதே மாதிரி 1 into plus 1 into plus 2 plus 2. அதே மாதிரி 0 into plus 1 0. சரிங்களா? இப்போ மறுபடியும் என்ன செய்றோம்? first row into second column. அப்போ first row வந்து நமக்கு 2 into 2 2. அதே மாதிரி 1 into சாரி இங்க வந்து -1 அதனால நீங்க நல்லா பார்த்து எழுதிக்கோங்க. நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க ஏன்னா 2 -1 இருக்கு. சோ அதனால -1 into -1 is equal to +1. அதே மாதிரி first row into இப்போ வந்து நமக்கு 2 cross 2 மேட்ரிக்ஸ் வரணும். இப்போ வந்து நமக்கு என்ன ஆச்சு? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிட்டோம்? இந்த ரோவையும் ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம். அதாவது 2 into 1 2 -1 into 2 -2 சாரி -2. அதே மாதிரி 0 into 1 0. அதே மாதிரி இப்போ என்ன செய்றோம்? செகண்ட் ரோ into ஃபர்ஸ்ட் காலம் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரோ into ஃபர்ஸ்ட் காலம். இப்போ செகண்ட் ரோ என்னது இருக்கு? -1 into 1. அப்போ -1 into 1 வந்து -1. அதே மாதிரி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் ரோ into ஃபர்ஸ்ட் காலம் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ into செகண்ட் காலம் பண்ணனும். சோ அதனால 2 into 2 4. அதே மாதிரி -1 into -1 +1. 0 into 1 1. சாரி 0 into 1 0. அதனால நீங்க மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். பாருங்க என்னைய கன்ஃபியூஸ் ஆகுது. அதனால நீங்களும் பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணாம போடணும். சரிங்களா? இப்போ வந்து செகண்ட் ரோ into ஃபர்ஸ்ட் காலம். அப்போ -1 into 1. அப்போ -1 into 1 -1. 4 into 2 plus 8. அதே மாதிரி 2 into 1 plus 2. இதே மாதிரி செகண்ட் ரோ into செகண்ட் காலம். அப்போ -1 into 2 -2. 4 into -1 -4. 2 into 1 plus 2. இது சிம்பிளா பண்ணுவோமா? அப்போ 2 - 2 கேன்சல் ஆயிடுச்சு. 4 plus 1 அதாவது 2 - 2 கேன்சல் 0. 4 plus 1 5. அப்போ 8 plus 8 10. 10 - 1 9. -2 - 4 plus 2. இப்போ வந்து -2 - 4 என்ன வருது? -6. -6 plus 2 2 - 6 -4. சரிங்களா? இப்போ பாருங்க நமக்கு ஈக்குவேஷன் 1 இது வந்து ஈக்குவேஷன் 2 ஈக்குவலா வந்துச்சா? பாருங்க 0 5 9 - 4 0 5 9 - 4. இப்போ நம்ம இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும்னா கொஞ்சம் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணணும். என்ன செய்யணும்? இப்போ B டிரான்ஸ்போஸ் into A டிரான்ஸ்போஸ் பண்ணியாச்சு சார். இப்போ மல்டிப்ளிகேஷன் தானே சார். அப்ப நம்ம வந்து இது வந்து ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் into B டிரான்ஸ்போஸ் வருமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய ஐடியா என்ன? என்னோட ஐடியா வந்து வராது. ஏன் தெரியுமா? இப்போ உங்களுக்கு நான் வந்து ப்ரூவ் பண்றேன். இப்போ வந்து A டிரான்ஸ்போஸ் பாருங்க A இருக்கு. A டிரான்ஸ்போஸ் இப்போ வந்து ரோவை காலமா மாத்துறேன் 1 to 1 1 2 1. செகண்ட் ரோவை காலமா மாத்துறேன் 2 -1 1. B டிரான்ஸ்போஸ் பண்றேன். B டிரான்ஸ்போஸ் ரோவை காலமா மாத்துறேன் 2 - 1 2 - 1 அதாவது -1 4 0 2. சரிங்களா? இதே மாதிரி தான் A டிரான்ஸ்போஸ் B டிரான்ஸ்போஸ் நான் அப்படியே பார்த்து எழுதிக்கலாம். சரி உங்களுக்கு புரியறதுக்காக தனியா எழுதி போட்டுருக்கேன். பாருங்க இப்போ A டிரான்ஸ்போஸ் into B டிரான்ஸ்போஸ். இப்போ வந்து ஆர்டர் வந்து உங்களுக்கு மாறுது. இப்போ A டிரான்ஸ்போஸ் உடைய ஆர்டர் என்னது? 3 row 2 column. சோ அதனால 3 row into 2 column. B டிரான்ஸ்போஸ் உடைய ஆர்டர் என்ன? 2 row into 3 column.
அப்போ மல்டிப்ளிகேஷன் உடைய லா என்னது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் உடைய காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸ் உடைய ரோ உடைய வேல்யூவும் ஈக்குவலா இருக்கணும் அப்பதான் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும் மல்டிப்ளை பண்ணலாம் ஆனா நமக்கு வந்து ஆன்சர் என்ன வரும் 3 cross 3 மேட்ரிக்ஸ்ல வரும் ஆனா இங்க எப்படி வந்திருக்கு நமக்கு 2 cross 2 மேட்ரிக்ஸ்ல வந்திருக்கு அதனால கண்டிப்பா A transpose into B transpose உங்களுக்கு ஈக்குவலா வராது அதனால தான் அந்த क्वेश्चनலயே அப்படி தரலாம் அதனால தான் தெளிவா B transpose into A transpose நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்றாங்க இப்போ இன்னொன்னு என்னன்னா சார் A transpose பண்ணிட்டீங்க A inverse என்ன சார் ஒருவேளை A transpose A inverse ஈக்குவலா அப்படி நீங்க கேட்கணும் ஏன்னா இந்த மாதிரி क्वेश्चन வந்து क्वेश्चन ஸ்டூடண்ட் கேட்டிருக்காங்க அப்போ நீ இன்னும் அட்வான்ஸா போகணும் சோ அதனால இப்போ வந்து A transpose is not equal to A inverse ஏன் A transpose நம்ம என்ன செய்றோம் ரோவை காலமா மாத்துறோம் காலமா ரோவா மாத்துறோம் அப்போ A inverse என்ன செய்வோம் அப்படியே 1/A A inverse வந்து 1/A இப்போ A ஓட வேல்யூ இருக்கு இங்க அப்போ 1/A னா எப்படி வரும் அப்படியே by inverse அப்போ 1/1 வந்து 1 இது வந்து 2 2/1 வந்து 1/2 இது 1 1/1 வந்து 1 2/1 வந்து 1/2 -1/1 -1 எல்லாமே நான் வந்து அப்படியே உல்டா பண்றேன் 1/1 வந்து 1 அப்போ A டிரான்ஸ்போஸ் பாருங்க 1 2 2 1 1 1 3 அதே மாதிரி 1/A பாருங்க 1 1/2 1 1/2 -1 1 சோ அதனால A டிரான்ஸ்போஸும் 1/A யும் ஈக்குவல் கிடையாது ஓகே பை